அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து இன்னொரு உலகத்திற்கு இல்லை இன்னொரு நாட்டிற்கு செல்கின்ற பொழுது இந்த ஊரிலே அவர்களுடைய பெயரை சொல்லி நான் வாழ்த்தினார். அவர்களுக்கும் அவர்களுக்கும் முதல்தான் என நன்றி தெரிவித்து வருகிறேன். ஒன்று ஒரே ஒரு கருத்தை கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ஒரு ஊருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அந்த ஊரை விட்டு அவர் பலன் அடைந்திருக்க வேண்டும், அல்லது அந்த ஊரிலே தெரிந்தவர்கள் நிறையாக இருக்கும். குடும்பத்தினர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வருகிறது உள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் என் மருத்துவ நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பரவலை நாம் என்ன செய்திருக்கிறோம் இல்லை இந்த கால போய் எல்லாம் ஏற்பாடுகிற இந்த காலகட்டத்திலே என்ன வருவது என்று எதிர்பார்க்கிற இந்த சூழ்நிலையிலே இந்த நமது நடிப்பும் நிறைய ராஜாத்திர குற்றச்சாட்டுகிறவர்களே, ஆகவே பேரில் விளைவித்துக் கொண்டிருக்கிற ஆன கழிவுகளும் உத்தியோகங்களும் அனைத்து விவாதங்களும் அனைத்தவர்களுக்கும் பேசிய போது நான் இன்னும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய திருமண மண்டபத்தை காட்டி நீங்கள் செய்து முடிந்திருப்பது என்னென்றும் இந்த நாடு நாங்களும் மறக்க மாட்டோம். இந்த ஊருடைய பக்கத்து ஊர்கள் இந்த கோயிலுக்கு கும்பிட வருகிறார்கள், உங்களுடைய நாமம் தான் மறக்கிறார்கள், வேறு யாரு நாமமே மறப்பதில்லை என்பதை நான் உண்மையில் உங்களுக்கு புறக்கணிப்பதற்கிறேன். ராஜரத்னம் அவருடைய மேலாளர்களுக்கும் இதை கலந்த நன்றியை வணக்கம் செய்து கொள்கிறேன். தலைமுறை பேச்சு நடத்திக் கொண்டிருக்கின்ற பெரிய பெரியவர் எம்கேஎம் அவர்களே, இவ்விழாவிற்கு கதாநாயகனாகவும் வீட்டிருக்கின்ற அண்ணன் ராஜரத்னம் அவர்களே, அவர் துணைவியார் அவர்களே மற்றும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அவர் 1957 சகோதரர் ராஜரத்னம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மண்டபத்தில் கூடிய பகுதி அவர்களுக்கும் திருப்பதி ஊரில் வந்திருக்கும் திருப்பூர் மனைவி அவர்களுக்கும் உயர்ந்த எல்சி காந்தி அவர்களுக்கும் என் முதல் நாள் வணக்கம். உடல் நாளை சூடி என் கண்பு குஞ்சு விட்டது. இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் நல்ல இந்திய தமிழில் பேசிவிட்டு போய்விட்டார்கள். என்னால் அவங்க மாதிரி பேச முடியுமா என்று நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இந்த வேண்டுகோளை கொடுத்த திரு காந்தி அவர்கள் saya belum nah untuk மிக ஒரு நீண்ட கால ஒரு திட்டத்துடன் உருவாக்கியே ஆரம்பித்தேன். மதுரை மற்றும் சென்னை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் பரவாப்பட்டை என்ற கிராமத்திலே என்னுடைய ராஜராஜா அறக்கட்டளை இலக்க கட்டி பறந்ததுதான் என்று சொல்ல வேண்டும். எனக்கு இந்த ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் இந்த கிராமவாசிகளுக்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த ராஜராஜா அறக்கட்டளை சரித்திரம் என்னவென்றால், என் தந்தையார் மறைந்த பிறகு நாம் மிக சிரமம், அப்பொழுது சிங்கப்பூரில் இருக்க முதல்ல ரொம்ப சிரமப்பட்டு படித்து வந்து
இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதா என்னோட அந்த இறைவனடி சேர்ந்த என் தந்தையாரோட அறிவுரை தான். நான் ஏன் இந்தியாவில் அந்நிய ஊர்ல பிறந்து இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ரொம்ப பேர் வினா எழுப்பினார்கள். அந்நிய ஊர்ல தமிழ்நாடு இருந்தாலும் உங்களுக்கு தாய்நாடு இந்தியா தான் என்று என் தந்தையாரே கூறினார். மிக அருகில் உள்ள கிராமத்தில் ஏழ்மையான பிறந்த என் தந்தையார் திரு எம்.வி. ராமசாமி அவர்கள் காசாங்காடு என்ற ஊரில் எனக்கு அந்த வயசு வந்த ஒரு 21 வயசு வந்தப்ப என் ரத்தம் பிடித்தது. காசாங்காடு போய் என் தந்தையார் பிறந்த மண்ணை நான் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து நான் காசாங்காடுக்கே என் தந்தையார் பிறந்த மண்ணை பார்க்க வந்தான். ஆகையால் எந்த காலத்திலும் அந்நியவர்களா இருந்தா கூட இந்த நாட்டின் மண்ணு இந்த பாசம் என்ன விட்டு போவாங்க. ஆகையால் அந்த தொடர்பு இருக்க வேண்டும் என்றுதான் ராஜாராஜா அறக்கட்டளை நான் ஆரம்பித்து இது ஒரு தமிழ்நாட்டு அரசோட உத்தரவாதம் பெற்ற ஒரு அறக்கட்டளை. ஆகையால் எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா மாணவ மாணவிகள் எந்த துறையும் வசதி குறைவாக இருந்து பள்ளிக்கு போனாங்களோ இல்லை கஷ்டப்பட்டு அரைபடியா பள்ளியை விட்டு வெளியாகவும் கூடாது என்பது என்னோட ஆசை. இந்த தருணத்தில் நான் சென்னை, மதுரை, பரவக்கோட்டை நிறைய அந்த பள்ளி பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிதி உதவி கொடுத்து கொண்டு வருகிறேன். இந்த ஆதரவு எனக்கு மிக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த பிள்ளைங்க நல்லா படிச்சு என்னிடம் நான் பாஸ் ஆயிட்டேன் என்று கூறினார்கள். தேடி வந்தால் எனக்கு அந்த வாழ்க்கையில நான் அடைஞ்ச ஒரு வெற்றின்னு நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாணவனுக்கு நிதி உதவி அளித்தேன். மறு ஆண்டு நிகழ்ச்சியில அந்த மாணவன் என்னிடம் நான் நல்லா பயிற்சியில தேர்ச்சி பெற்றேன் என்று சொல்லி எனக்கு ஒரு புக்கு அன்பளிப்பாக அளித்தார். இந்த பரவாயில்ல கிராமத்துக்கு நான் சுமார் ஒரு 10 ஆண்டுகளாக வந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த மாணவன் ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல மாணவன் இந்த ஊருக்கும் இந்த மண்ணுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பான் என்பது என்னோட ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை. பரவாயில்ல நான் இதுவரைக்கும் மற்ற பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்க நான் சொல்லுறேன். என் கண்ணுக்கு தென்பட்ட அந்த மாணவன் தம்பு சுதான் அந்த மாணவன் இதே தம்பு அவனை நல்லா பாருங்க. ஒரு மனிதகரமான முகம். இந்த மாதிரி
மாணவ மாணவிகளை நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறது. எனக்கு ஒரு ஆதித்தமான ஒரு நம்பிக்கை உண்டு. மற்ற மாணவ மாணவர்களும் அந்த சுகாதார பாடத்துக்கு போல அவர் என்ன பண்றாருன்னு பார்த்து ஒருங்கிருந்து பார்த்து நீங்களும் அதே மாதிரி வாங்க என்பது என்னோட ஆசை. மற்றும் இந்த மண்டலத்தில் அவர்கள் திரு காந்தி அவர்கள், திரு சுவானந்தம் அவர்கள் மற்றும் அவர்களுக்கு மிக அழகான இந்த கட்டடத்தை உருவாக்கி கட்டிக் கொடுத்த அந்த என்ஜினியருக்காக நன்றியை கூறுகிறேன். இப்பொழுது அடுத்த கட்டமாக திரு சுவானந்தன் அவர்கள் கூறுவார்கள். எனக்கு இந்த ஆதரவை கொடுத்த பழைய கொடுத்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. கூட எனக்கு அந்த பெருமாள் தேவர் ஆரம்பத்திலே படைக்கிறவர், நான் படிக்கிறேன். அவருடைய பையன் காந்தியை பற்றி நான் நினைக்கும்போது ஒரு பெரிய அறிஞர். அந்த பையன் தன்னுடைய சிங்கப்பூர் ஆட்சியில் ராஜேந்திரனுடைய குடும்பத்தோடு பழகி அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக்கி 10 வருடங்களாக அங்கே நடந்ததில்லை. அது மட்டுமல்ல, தலைமை காரியத்திலும் இப்பொழுது ராஜா